இமெயில் ஐடி நீங்க யூஸ் பண்றீங்கன்னா புதுசா வந்திருக்க அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ சேவ் பண்ணி ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணேன். அந்த நேம்லாம் சொன்னா நிறைய பேர் சிரிச்சிருவீங்க. என்னோட நேம் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் குமார். லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா குமார்ன்னு இருக்கா. நான் வந்து விராட் கோலியோட ஃபேன். லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கோலின்னு இருக்கா. குமார் கோலி 65@gmail.com ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டேன். அது அந்த டைத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓகே இருந்தது. பட் கொஞ்ச நாள் ஆக வந்து பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் கொடுக்க முடியல. அதனால இன்னொரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணேன். ஸோ இப்போ அந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ஐடியோட யூசர் நேம் ஆஃப்டர் 20 இயர்ஸ் கழிச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இமெயில் கிரியேட் பண்ணிருக்கீங்க, எந்த நேம்ல கிரியேட் பண்ணி சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த கியூட் பாய் பிளே பாய் அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எப்படி சேஞ்ச் பண்றதுன்னா, மேல வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு போயிட்டு மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பர்சனல் இன்ஃபோக்குள்ள போனீங்கன்னா, ஸோ கூகுள் ஐடி உங்களோட இமெயில் ஐடி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பாஸ்வேர்டை போட்டீங்கன்னா சேஞ்ச் யுவர் இமெயில் ஐடின்னு காட்டும், நேம் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல ஒரு சில அப்டேட்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணி போறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.